அதிசயம் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்களும் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம், நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் இறைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் இறைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை பல்வேறு விதமான நோய்களினாலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறப்பாக இறைவனுடைய குணப்படுத்துகின்ற அருள் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும், சிறப்பாக இந்த தொலைக்காட்சி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய இந்த அருளும் குணப்படுத்துகின்ற ஆசீரும் கிடைக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புடனாக பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கு மேலாகும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 ஏறாக. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கின்றீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்துவதில்லை. பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை. வழி தப்பியவற்றை திருப்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால்
அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயனில்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கின்றார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கின்றேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம்பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினிருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிக்கும் அஞ்சிடேன். உங்கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே செல்கிறார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர்கள் வெளியிலே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவரிடம், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவரை பார்த்து, எவரும் எங்களை வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலியானும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதல் வந்தவர் வரை அவர்களுக்கு கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது முதல் வந்தவர்கள் தங்களுக்கு மீதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த நிலக்கெதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலைப்பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழா, நான் உமக்கு அநியாயம் செல்லவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துப்போவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாக இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசி ஆவர் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, என்றொரு விசித்திரமான உவமையை இயேசு நமக்கு தருகின்றார். இந்த திராட்சை தோட்டம் தொழிலாளர் பற்றிய உவமையானது, இதனுடைய மையம் வேலை நேரம் அல்ல. இது கடவுளுடைய அருளை பற்றிய ஒரு உவமையாக இருக்கிறது. குறிப்பாக கடவுளுடைய இதயம் எவ்வளவு பெரியது, கடவுளுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை காட்டுகின்ற ஒரு அழகான ஒரு உவமையாக இருக்கிறது. திராட்சை தோட்ட உரிமையாளர் அதிகாலையில் சிலரை வேலைக்கு அழைக்கின்றார். அது பிற்பாடு வெளியிலே போய் பார்க்கிற பொழுது பலர் வேலை இல்லாமல் இருந்தார்கள். காலையிலே போகிறார், நண்பகலிலே போகிறார், பிற்பகலிலே போகிறார். இறுதியாக மாலை நேரத்திலும் தொழிலாளர்களை அழைக்கின்றார். ஒவ்வொருவரும் வித்தியாசமான அளவு நேரங்களிலே தான் தங்களுடைய வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் நாள் முடிவிலே ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. அது என்னவென்றால், நாள் முடிவில் அனைவருக்கும் ஒரே கூலி வழங்கப்படுகிறது. இது கடவுளுடைய பெருந்தன்மை, இது கடவுளுடைய அருள். அதாவது காலையிலே வந்தவர்களுக்கும், நண்பகலிலே வந்தவர்களுக்கும், பின்பகலிலே வந்தவர்களுக்கும், இறுதியிலே மாலை நேரம் வந்து 1 மணித்தியாலம் பேசுபவர்களுக்கும் ஒரே அளவு பணம் கொடுக்கப்படுகிறது, 1 தெனாரியம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த மனித கணக்கிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள், நாள் முழுவதும் நாங்கள் உழைத்தோம், இவர்கள் 1 மணி நேரம்தான் உழைத்தார்கள், எப்படி ஒரே கூலி என்று கேட்கிற பொழுது இயேசு தெளிவாக சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் முதலில் வந்தவர்களுக்கு நான் அநீதி செய்யவில்லை. உங்களோடு நான் ஒரு கூலியை ஒப்புக்கொண்டேன், 1 தெனாரியம் என்று ஒப்புக்கொண்டேன், அந்த கூலியை கொடுத்தேன். ஆனால் கடைசியாக வந்தவர்களிடம் நான் தாராள மனைப்பை கொண்டு முதலில் வந்தவர்களைப் போல நான் கூலியை கொடுத்தேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அவர் சிறப்பாக கேட்கிறார், நான் நல்லவனாக இருப்பதால் உங்களுக்கு பொறாமையான்னு கேட்கிறார்.
இந்த பொறாமை என்று சொல்லத்தான் நாங்கள் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பாதவர்களே. ஆண்டவர் நல்லவராக இருந்து முதல் வந்தவருக்கும் கடைசி வந்தவருக்கும் ஒரே கூலியை கொடுக்கிற பொழுது மக்கள் அங்கே கோவப்படுகிறார்கள். அன்பாந்தவர்களே, கடவுளின் அருள் என்பது நாங்கள் சம்பாதிக்கிற ஒரு சம்பளம் அல்ல. நாங்கள் சிலவளை யோசிப்போம், இத்தனை ஆண்டுகளாக நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன், விசுவாசமாக இருந்தேன், இவ்வளவு சேவைகளை எல்லாம் செய்திருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறேன், நான் அவனை விட நல்லவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் கடவுளுடைய அருளை பெற முடியாது. அதாவது நாங்கள் கடவுளுடைய அருளை நாங்கள் உழைக்க முடியாது. கடவுளுடைய அருள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நாங்கள் நன்றாக வாழுகிற பொழுது கடவுள் அருளை தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கிற பொழுது நாங்கள் கோவப்பட முடியாது. நாங்கள் எங்களுடைய அருளை மற்றவர்களோடு நாங்கள் ஒப்புப்பட்டு பார்ப்பது பெரும் பிழை என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆழமாக எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்த்து இறைவன் எங்களுக்கு தருகின்ற அருளைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கோம். எனக்கு இறைவன் நல்ல மனைவியை தந்திருக்கிறார், கணவனை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், வீட்டை தந்திருக்கிறார், வாசலை தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நான் இலவசமாக கடவுளிலிருந்து பெறுகிற பொழுது அதைவிட இன்னொருவன் பெறுகிற பொழுது ஒப்பீட்டோடு நான் போய் பார்த்து இவனுக்கெல்லாம் ஏன் இப்படி கொடுக்குறாருன்னு யோசிக்கிற பொழுது எனக்கு கிடைத்த அந்த அருளை கூட நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காதவனாக இருந்து விடுகிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு தந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தகுதியற்றவனாக இருந்தும் இந்த அருளை தந்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே வேளையிலே நாங்கள் இன்னொருவனுக்கு அருளை கொடுக்கிற பொழுது நாங்கள் ஒரு நாளும் எரிச்சல் படக்கூடாது. அவனுக்கு அருள் உழைக்கிற பொழுதும் அவனுக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதே வேளையிலே நாங்கள் என்னதை கேட்க வேண்டும் என்றால், இறைவனிடம் இருக்கின்ற இந்த பெரும் தன்மை, எல்லோருக்கும் அள்ளி கொடுத்துக்கிற இந்த பெருந்தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இறைவன் நமக்கு தந்த அருளுக்கு நன்றி கூறுவோம். இன்னும் தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அருளுக்கும் நாங்கள் நன்றி கூறுவோம். அதே வேளையிலே கடவுளை போன்ற பெரும் இதயம் கொண்ட மக்களாக நாங்கள் வாழுகின்ற அருளை இந்த வேளையிலே ஆண்டவரிடம் வேண்டுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே இறைவா, உமது திருஅவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் இளையோர் அனைவரும் இறைபக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் மெரலையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பெற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பெற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களுக்கு அன்பு தந்தை இறைவா, உம்மிடமிருக்கின்ற பெரும் இதயத்துக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்தவர்களுக்கும் கடைசியிலே ஒரு மணித்தியாலம் வேலை செய்தவர்களுக்கும் நீர் ஒரே ஊதியத்தை கொடுத்து உம்முடைய பெருந்தன்மையை, உம்முடைய இதயத்தினுடைய விசாலத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றீர். உம்முடைய இரக்கத்தை நமக்கு காட்டுகிறீர். நம்முடைய வாழ்விலும் நீ தருகின்ற ஆசிரியர்களை நாங்கள் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அந்த ஆசிரியர்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற மனப்பான்மையை
எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தேன் ஏற்பாய்துவாம், என்னை ஏற்பாய்துவாம். கள்ளமில்லா மனம் கொணர்ந்தேன் ஏற்பாய்துவாம், இதை ஏற்பாய்துவாம். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாய் ஏற்பாய், தந்தேன் என்னை நன்றி பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்த வெற்றியை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர்கள் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பாய்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரிதம் நிமித்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சுபம்.
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றித்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடைய தோழமையை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மாபாவம் நம்மை மேவாமல், மாபாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதா சரணம், மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம், தவம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.